மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். எஸ்ஐஆர் சம்பந்தமா அவசரமா வீடியோ வெளியிட்டு இருக்கக்கூடிய நடிகர் விஜய், நடிகர் விஜய் எஸ்ஐஆர் பத்தி பேச ஆரம்பிச்சாரு. பாஜகவை கிழிச்சு தொங்க விட்டுருவாரு அப்படின்னு நம்ம போய் பார்த்தோம்னா, எஸ்ஐஆருக்கு திமுக காரணம், எஸ்ஐஆர் திமுக தில்லுமல்லு பொல்லுன்னு சொல்லி, இதுக்கும் திமுக காரணமும் தான். தலை எழுதுறா இது, எங்களுக்கு அரசியலும் தெரியல, ஒண்ணும் தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது நான் இவ்வளவு நாள் நினைச்சிருந்தேன், விஜய் ரசிகர்களுக்கு அரசியல் தெரியாது, ஏன்னா சினிமா பார்த்து வளர்ந்த ஒரு கூட்டம், டிவிகே தளபதி, இதை தவிர அவனுக்கு எதுவும் தெரியாதுன்னு பார்த்தா, ஆனா அந்த ரசிகனை விட ஒரு படி மேலதான் விஜயோட பேச்சு இருக்குது. 9 நிமிஷம் வீடியோ பேசுறாரு. அந்த வீடியோடைய கூத்த கொஞ்சம் கேளுங்களேன். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று சொல்லிடுறோம். இப்ப இந்த எஸ்ஐஆர் சம்பந்தமான இந்த ஃபார்ம் ஃபில் பண்றது எப்படி, குறிப்பா எங்கெல்லாம் கேம்ப் நடத்த போறீங்களோ அவங்களுக்கு, அதே மாதிரி ஏன்னா இந்த ஃபார்ம் ஃபில் பண்றதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, 2005 நம்மளுடைய ஆவணங்கள் கேட்கறாங்க இல்லையா, 2005, 2002 இதுல நம்மளுடைய சீரியல் நம்பர், நம்மளுடைய பாகம் எண், வரிசை எண் இதெல்லாம் கேட்கறாங்க இல்லையா, அந்த 2002, 2005 எப்படி எடுக்கிறது? அது இல்லாம இந்த ஃபார்ம் ஃபில் பண்றதுல தேர்தல் ஆணையம் புதிய அப்டேட்டுகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த புதிய அப்டேட் என்ன, கேம்ப் நடத்துறவங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு முழுமையான வழிகாட்டல் வீடியோ இன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு நம்ம பேட்டை டிவி யூடியூப் சேனல்லையே லைவ் போடலாம்னு சொல்லி முடிவு பண்ணிருக்கோம். ஆக்சுவலா நம்ம ஒரு ஜூம் மீட்டுக்கு தான் ஏற்பாடு பண்ணோம். ஜூம் மீட் பண்ணலாம்னு பார்த்தோம். ஆனா ஜூம் மீட்ல 100 பேருக்கு மேல கலந்துக்க முடியல. சரி, கூகுள் மீட் பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சோம். கூகுள் மீட்ல டைம் லிமிட் வச்சிருக்காங்க. இது இவ்வளவு நேரம் தான் பேச முடியும், அவ்வளவு நேரம் பேச முடியும்னு. சரி, அதெல்லாம் இப்ப யோசிச்சு பார்த்து தான் யூடியூப் லைவ் போட்டோம்னா அது லட்சக்கணக்கான மக்களால பார்க்க முடியும். அவங்களுக்கு சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல சந்தேகங்கள் கேட்க முடியும். அதனால இன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு, சனிக்கிழமை இன்று நைட்டு 9 மணிக்கு எப்படி அந்த ஃபார்ம் ஃபில் பண்றது, புதிய அப்டேட் என்ன, 2005 எப்படி எடுக்கிறது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு, மக்கள் உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருக்கோ அந்த சந்தேகங்களை தாராளமா அந்த கமெண்ட்ல சொன்னீங்கன்னா அந்த சந்தேகங்களுக்கு நம்ம நேரலையில லைவ்லயே நம்ம பதில் சொல்லிடலாம். இதுதான் அந்த முக்கியமான அறிவிப்பு. சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். தாவேகா நடிகர் விஜய் கட்சியோட சார்பில் ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. 16ஆம் தேதி, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை 16ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்கள்லயும் எஸ்ஐஆரை எதிர்த்து தாவேகா நாங்க ஆர்ப்பாட்டம் செய்ய போறோம். சென்னையில கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி கூட ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம். ஒரு 1500 பேர் கூடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுதான் ஆர்ப்பாட்டமா, ஆளு கணக்கெல்லாம் காட்டுவாங்க. அதுக்கடுத்து கூட்டம் அதிகமா வந்து எதுவும் ஆகி போச்சுன்னா நாங்களாம் அப்படி சொல்லவே இல்லையே அப்படிங்கிற ஒரு கூட்டம். சரி, அதெல்லாம் விட்டு தள்ளுவோம். இப்போ தாவேகா சார்பில் எஸ்ஐஆருக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யறாங்க. விஜய் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. உண்மையில கேட்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்படி கள அரசியல் செய்யறதா விஜய் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா அத கூட ஒரு உருப்படியே இல்லாம கிடக்கு. இந்த எஸ்ஐஆர்னா என்ன அப்படிங்கிற ஒரு புரிதல் ஃபர்ஸ்ட் விஜய்க்கு அந்த புரிதல் இல்லையா அப்படின்னு கேட்க தோணுது. ஏன்னா விஜய் அந்த வீடியோ வெளியிடுறாரு. இப்போ ஆர்ப்பாட்டம் ஒரு பக்கம் பண்றாங்க. விஜய் வந்து இப்போ நான் பேசுறதுக்கு சில நிமிடங்களுக்கு முன்னாடி தான் அந்த வீடியோ வந்திருக்குது. விஜய் ஒரு 9 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ ஒன்று வெளியிடுறாரு. அதுல இந்த மாதிரி எஸ்ஐஆர் எனுமரேஷன் ஃபார்ம் வெளியிட்டு இருக்காங்க தேர்தல் ஆணையம் சார்பில், அந்த மாதிரி ரொம்ப சத்தமே இல்லாம விஜய் ஒரு வீடியோ பேசுறாரு. இந்த மாதிரி ஃபார்ம் எல்லாம் இருக்குது, அந்த ஃபார்ம் எல்லாம் நீங்க ஃபில் பண்ணணும், பிஎல் ஆபீசரை நீங்க கான்டாக்ட் பண்ணணும், இது எல்லாத்தையும் விஜய் அதுல சொல்றாரு. சொல்லும் போதே நடுவுல ஒரு போடு என்ன போடுறாரு அப்படின்னா, இந்த மாதிரி யாரெல்லாம் டிவிகே அப்படின்னு தெரியுதோ, தாவேகா கட்சியை சேர்ந்தவர்கள் யாருன்னு தெரியுதோ அவங்களுக்கு எல்லாம் ஃபார்ம் கொடுக்க மாட்டாங்க. இது சதி செய்யறது உங்களுக்கு யாருன்னு நம்ம சொல்லவே தேவையில்ல. அவங்களாம் நமக்கும் யாருக்கும் போட்டியோ அவங்க இந்த மாதிரி சதி செய்யறாங்க. அப்ப திமுக தான் இதை சதி செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரியான எஸ்ஐஆர் பத்தி பேசிட்டு, எஸ்ஐஆர் மூலியமா நம்மளோட வாக்குகள் பறிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொண்டு வந்துட்டு, இதை திமுக தான் கொண்டு வந்துருது, திமுக ஃபார்மை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி, இந்த எஸ்ஐஆருக்கு என்ன திமுக காரணம், திமுக தான் எஸ்ஐஆர் கொண்டு வந்த மாதிரி திமுக மேல போய் ஒட்டுமொத்த பில்லையும் எழுதுறாரு. விஜய் 9 நிமிஷம் அந்த வீடியோ பேசியிருக்கிறாரு. 9 நிமிஷத்துல ஒரு இடத்துல கூட பாஜகன்ற பெயர் இல்ல, தேர்தல் ஆணையத்தை பத்தி எங்கேயுமே குறிப்பிடல. இந்த பாஜக என்ன நோக்கத்துக்காக இந்த எஸ்ஐஆர் கொண்டு வராங்க, தேர்தல் ஆணையம் மூலியமா என்ன மாதிரியான தில்லுமுள்ளுகள் நடக்குது, இது எதையுமே குறிப்பிடாம, பீகார்ல எத்தனை லட்சம் மக்களோட வாக்குகள் நீக்கப்பட்டது, அந்த வாக்குகள் நீக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன, இது எதையுமே குறிப்பிடல. எஸ்ஐஆர் நோக்கம் என்ன எதையுமே குறிப்பிடாம, எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணும், எனுமரேஷன் ஃபார்ம் இருக்குது எல்லாம் சொல்லிட்டு, இதை எல்லா ஹைப்பையும் கொண்டு போய் திமுக மேல கொண்டு போய் லாக் பண்றாரு. திமுக வந்து தாவேகா கட்சியை சேர்ந்தவங்க யாராவது வந்தாங்கன்னா ஃபார்ம் தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இதை சொல்றாரு. கொஞ்சமாச்சும் ஒரு அறிவுன்றது வேணாம். இன்னும் ஃபார்ம் கொடுக்க திமுக ஃபார்ம் கொடுத்துட்டு இருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் சார்பில் இருந்து ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா பணி செய்யக்கூடிய அந்த ஊழியர்களை வச்சு எலெக்ஷன் கமிஷன் தான் இந்த இடத்துல வேலை செய்யுது. இந்த இடத்துல அந்த ஊழியர்கள் எலெக்ஷன் கமிஷன் கீழே வேலை செய்யறாங்க. ஒரு திமுகவோ முதலமைச்சர் ஸ்டாலினே நினைச்சாலோ அவரை வேற எந்த வேலையும் வாங்க முடியாது. இப்போ முழுக்க அவர் எலெக்ஷன் கண்ட்ரோல்ல வந்துடுறாரு.
அப்ப இதுக்கு என்ன திமுக காரணம் அப்படிங்கிறாரு. சரி, நான் என்ன கேட்கிறேன், திமுக ஆளுங்கட்சிப்பா, திமுக ஆளுங்கட்சி. இப்ப திமுகவை சேர்ந்தவங்க அவர் கூட போய் சேர்ந்து ஏதோ சொல்றாங்கல்ல, திமுகவை சேர்ந்தவங்க கூட யாரு போக முடியும்? BLA போக முடியும். ஆக்சுவலா BLO வராருல, பூத் லெவல் ஆபீசர், அவர் தான் தேர்தல் ஆணையத்துக்கு கீழே வேலை செய்யறாரு. அவர் வந்து நம்ம வீடு அந்த ஃபார்ம் கொடுக்குறாரு. இவர் கூட BLA வரலாம், பூத் லெவல் ஏஜென்ட் வர முடியும். இந்த BLA அப்படிங்கிறது ஏதோ திமுகவுக்கு மட்டும் BLA கிடையாது, எல்லா கட்சிக்கும் இங்க BLA இருக்கு. அதாவது இந்தியாவிலேயே நல்ல ஒரு கட்டமைப்போட இருக்கக்கூடிய ஒரு கட்சி திமுக. ஒவ்வொரு பூத்துக்கும் தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 68,320 பூத்துக்கு இருக்கு. இந்த ஒவ்வொரு பூத்துக்குமே பூத் லெவல்ல ஏஜென்ட் வச்சு BLA வச்ச கொண்ட ஒரு கட்சி திமுக தான். அதுக்கடுத்து பார்த்தோம்னா அதிமுக கிட்டத்தட்ட ஒரு 64,000 BLA வச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியிலுமே BLA இருக்காங்க. தேவைன்னா அவங்க போய் BLO அணுகி அவங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்க தாராளமா கேட்கலாம். திமுக BLAக்கு என்ன பவர் இருக்கோ அதே பவர் அதிமுக BLAக்கு இருக்கு. அதே மாதிரி தாவேக்கால BLA இருந்தா அவருக்குமே சேம் பவர் இருக்கு. உங்களுக்கு BLA வைக்கிறதுக்கு வக்கு இல்ல. ஏன்னா அந்த பசங்களை நீங்க எந்த ஒரு நல்ல ஆகுமான காரியத்துக்கு எதுவுமே நீங்க ட்ரெயின் பண்றது இல்ல. அப்ப அதெல்லாம் பண்றதை விட்டுட்டு இங்க வந்து நம்ம ஃபார்மை நம்ம தரமாட்டாங்க, தில்லுமுள்ளு பண்றாங்கன்றது எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனமான பேச்சு இதெல்லாம். சமீபத்துல கூட நான் ஏதோ விஜய் ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ ஒன்று வந்துச்சுங்க. ஒரு வீடியோ, அந்த வீடியோல பார்த்தோம்னா இந்த தாவேக விஜயோட ஃபேன்ஸ் சொல்லி ஒரு 3 பசங்க அவனுங்க தற்கொலைத்தனமா ஒரு வீடியோ போட்டானுங்க. ஒரு வீட்டு மொட்டை மாடியில போய் உட்காந்துக்கிறாங்க. அங்க 2 BLO ஆபீசர் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் இந்த பையன் போய் ஃபார்ம் கேட்கிறாரு. ஆனா ஃபார்ம் கொடுங்கண்ணா அப்படின்னு கேட்கும்போது, ஃபார்மா மேல எங்களையும் பாக்குறாரு. ஏன்னா வந்து புது வாக்காளரான், 18 வயசு இப்ப 20 வயசு இருக்கக்கூடிய பையன், முதல் முறை வாக்களிக்கக்கூடிய ஒரு பையன். ஃபார்மா அப்படின்னு கேட்டு, உன் பேர் என்ன தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேர் சொன்னோன்னே தேர்றாரு. தேர்னோடனே பேர் கிடைச்சிருச்சு. அப்படியா? இல்லையே, உன் பேர் இல்லையே தம்பி அப்படின்னு சொல்லி, இல்லண்ணா வந்துருச்சுன்னு சொன்னாங்களேண்ணா. இல்லப்பா ஏவா இருந்தாலும் தரப்போறேன், என்னப்பா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் பார்த்தா ஒரு ஆள் அங்கிருந்து வராரு. அவர் திமுக துண்டு போட்டுக்காரு, கருப்பு சிவப்பு துண்டு போட்டு ஒருத்தர் வராரு. அவர் வந்து அந்த பையன் பேசுறாரு. தம்பி வாப்பா தம்பி, என்னப்பா இந்த பக்கம்? இல்ல நான் ஃபார்ம் வாங்கிட்டு போலான்னு வந்தப்பா. ஏப்பா நம்ம பையன் பாவன். அப்ப அந்த BLO சொல்றாரு, ஓ நம்ம பையனா, ஹலோ தம்பி முன்னாடியே சொல்லிருக்கூடாது அப்படின்னு சொல்லி உள்ள வந்து ஃபார்ம் எடுத்து வெளியில கொடுக்குறாராம். அப்ப அந்த திமுக காரர் சொல்றாரு, இவங்க அப்பா தாத்தா எல்லாமே நம்ம திமுக ஓட்டு போடுறாரு, ஃபார்ம்ல தைரியமா கூட அப்படின்னும் போது, ஓ நம்மால முன்னாடியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஃபார்ம் எடுத்து கையில கொடுக்குறாங்களாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப உடனே அந்த பையன் சொல்றாரு, எங்க அப்பா தாத்தா செஞ்ச தப்ப நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த பையனுக்கு போன் வருது. அந்த போன் பார்த்தோம்னா டன் 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 விஜயோட பாட்டு அந்த பாட்டுல ஓடுது. அப்போ ஐயோ இவன் தாவேகா காரனா, TVK காரனான்னு சொல்லி எல்லாருமே ஷாக் ஆகுறாங்களாம். அப்ப அந்த பையன் ஒரு பஞ்ச் டைலாக் பேசுறாரு, எங்க அப்பா தாத்தா என்ன தப்பு செஞ்சாங்களோ அந்த தப்ப நான் செய்ய மாட்டேன், என் ஓட்டு எங்க அண்ணன் விஜய்க்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பில்டப் கொடுக்குறாங்க. இது மூலமா அந்த தற்கொலைகள் என்ன சொல்ல வருதுன்னா, ஓ எனுமரேஷன் ஃபார்ம் ஒரு வீட்டு மொட்டை மாடல கொடுப்பாங்க, மொட்டை மாடல வச்சு திமுக தான் எனுமரேஷன் ஃபார்மை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த தற்கொலைகள் பேசுது. தற்கொலைகளே எனுமரேஷன் ஃபார்மை கொடுக்குறது தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின் பேர்ல வந்து BLO ஆபீசர் கொடுப்பாங்க. BLAக்கள் வேணா கூட இருப்பாங்க, உதவி செய்யறதுக்கு இருப்பாங்க. அந்த BLA திமுக மட்டும் இல்ல, எல்லா கட்சிகளிலுமே BLA இருக்கிறாங்க. எல்லா BLAக்கும் ஒரே பவர் தான், தேர்தல் ஆணையத்தை சொல்ல கேட்டு கட்டுப்பட்டுதான் ஆகணும், அதான் விதி. அப்படி இந்த ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாம சில தற்கொலை பசங்க வீடியோ போட்டானுங்க. சரி, தற்கொலை பசங்களுக்கு அறிவு இல்லைன்னு பார்த்தா விஜயும் அதே கருத்தை பேசுறாரு. அதனாலதான் சொல்றேன், இந்த ரசிகர்கள் மட்டும் அரசியல் புரிதல் இல்லாம இல்ல, விஜய்க்குமே சுத்தமா அரசியல் புரிதல் கிடையாது. நான் சொல்றேன், விஜய்க்கு அந்த அரசியல் சுத்தமா சரிப்படாது. சிவாஜி நீ திரும்ப அமெரிக்காவுக்கே போயிரு சிராஜி அப்படின்னு சொல்லி விவேக் சொல்லுவார்ல, அந்த மாதிரி விஜய் எல்லாம் திரும்ப சினிமாவுக்கே போறதுதான் நல்லது அந்த மாதிரி பேசுறாரு. ஏதோ திமுக வந்து ஃபார்ம் தர மாட்டேங்குது, ஃபார்ம் 6 அடுத்து விஜய் வராரு, ஜென்சி பாய்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அதாவது புதிய தலைமுறை வாக்காளர்களை சொல்றாரு. ஜென்சி பாய்ஸ், உங்களுடைய வாக்கு தான் ரொம்ப முக்கியமான விஷயம், உங்க வாக்கை பார்த்து தான் இங்க வந்து ஒரு கட்சி பயந்துட்டு கிடக்குது, அதனால நீங்க ஃபார்ம் 6 நீங்க வாங்கணும். நீங்க போய் கேட்டா ஃபார்ம் 6 தர மாட்டாங்க. என்னவோ ஃபார்ம் 6 கேட்க போய் அதை திமுக தராத மாதிரி, தமிழ்நாட்டில் யாருக்குமே ஃபார்ம் 6 கிடைக்காத மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாரு. ஃபார்ம் 6 எல்லாருக்கையுமே கிடைக்குது, யாரெல்லாம் கேட்கறாங்களோ புதிய வாக்காளராக இருக்கிறாங்களோ ஃபார்ம் 6 கிடைக்க போது. அந்த ஃபார்ம் 6 ஏற்றுக்கொள்ளணுமா வேணாமங்கிறத தேர்தல் ஆணையம் தான் முடிவு செய்யணும், அதை திமுக அதிமுக யாரும் முடிவு செய்ய முடியாது. அப்போ இப்படி எல்லாம் இருக்கும்போது ஃபார்ம் 6 கூட தரமாட்டாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க ஆன்லைன்ல கூட அப்ளை பண்ணிக்கலாம், தேர்தல் ஆணையத்தில் டைரக்டா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி அப்படின்னு சொல்லி இப்படி எல்லாமே ஒரு 9 நிமிஷம் வீடியோ போட்டு SAR பத்தி நான் பேசுறேன்னு சொல்லி கடைசி வரைக்கும் SAR பத்தி பேசாம, தேர்தல் ஆணையத்தை பற்றி பேசாம, இதை கொண்டு வரக்கூடிய பாஜக அரசியல் தந்திரத்தை பத்தி பேசாம, இதுல துளி அளவு சம்பந்தம் இல்லாம இந்த SAR கடுமையா களத்துல எதிர்க்கக்கூடிய திமுகவை எதிர்த்து வீடியோ போடுறாருன்னா, இவரு தான் இந்த தற்கொலைகளுக்கு எல்லாம் தலைவனாவே இன்னைக்கு விஜய் செயல்பட்டு இருக்காரு. இதுல நாளைக்கு விஜய் ஆர்ப்பாட்டம் பண்ண போறாராம், SAR எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ண போறேன் அப்படிங்கிறாரு. நான் என்ன சொல்றேன், ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, நல்ல விஷயம், கண்டிப்பா ஆர்ப்பாட்டம் பண்ணணும். ஏன்னா ஒரு குறுகிய கால அவகாசத்துக்குள்ள இந்த SAR கொண்டு வரணும் போதே பாஜக நோக்கம் என்ன நமக்கு தெரியும். அப்ப இந்த ஆர்ப்பாட்டம் பண்றீங்களே, முதல் உங்க ரசிகர்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா? தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் ஒரு வீடியோ போடுறாரு, அந்த வீடியோவில் அந்த மக்களுக்கு பக்குவப்படுத்துறாரு.
இந்த எஸ்ஐஆர் கொண்டு வரது ஏன் கொண்டு வராங்க, எப்படியெல்லாம் வாக்கு திருட்டு செய்யப்படுது, பாஜக ஆளாத மாநிலங்கள் எப்படி அவங்க கால் பதிக்கிறதுக்கு எந்த மாதிரியான சதிகள் செய்யறாங்க, அப்ப இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ற என்னென்ன சந்தேகங்கள் இருக்கு, இதுக்கு நாங்க ஒரு டோல் ஃப்ரீ ஒரு டீம் வச்சிருக்கிறோம், உங்களுக்கு ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கான எல்லா ஆளுங்களையும் நாங்க வச்சிருக்கிறோம் சொல்லி, அதாவது ஒரு பிரச்சனையை எதிர்க்கிறது மட்டும் இல்ல, அந்த பிரச்சனையை தீர்வு செய்யறதுக்கு என்ன வழி, அந்த அளவுக்கு திமுக களத்தில் நின்று இருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்க, அந்த பசங்களை வச்சு சொல்லும் போது கூட கடைசி வரைக்கும் அந்த பசங்களுக்கு எஸ்ஐஆர்னா என்னன்னு சொல்றது இல்ல. ஏன்னா அந்த பையன் எப்படியாப்பட்ட ஒரு அறிவாளிகளா உங்களோட ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னா, இப்போ விஜயோட ஜனநாயகன் சொல்லி படம் வரப்போகுது. இந்த படத்துடைய ஒரு பாட்டு சிங்கிள் சாங் ரிலீஸ் ஆயிருக்குது. அந்த பாட்டை சமீபத்துல பல தியேட்டர்கள்ல அந்த ஒரு பாட்டை மட்டும் ரிலீஸ் பண்றாங்க. அந்த பாட்டை பார்க்கறதுக்கு ஒரு ரசிகர் கூட்டம் பெரிய அளவுல போச்சு. இந்த முத நாள் படம் பார்க்கறது கூட்டம் போகும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கூட்டம் போச்சு. பாட்டு போட்டு முடிஞ்சாச்சு. அப்புறம் அங்க இருந்து கத்துறான், ஒன்ஸ் மோர், இன்னொரு தடவை போடுன்னு சொல்லி கத்துறான். இன்னொரு தடவை தியேட்டருக்காரங்க போடல. அப்புறம் வெளியில வந்தோன்னே டிவில கேட்பாங்க இல்லையா, படம் ரிவ்யூ கேட்கற மாதிரி, பாட்டு கேட்டு வந்தீங்களா, பாட்டு எப்படி இருக்கு, எல்லாம் உள்ள என்ஜாய் பண்ணீங்களா, பாட்டு எப்படி இருக்குன்னா, ஒன்ஸ் மோர் கேட்டேன், ஒன்ஸ் மோர் பாட்டு போடவே இல்ல. திமுக சதி, மு.க. ஸ்டாலின் சதி செய்யறாரு, 2020 2026 உங்களுக்கு நாங்க பதில் சொல்றோம் அப்படின்னு சொல்லி பைத்தியக்கார கூட்டைங்க. இதுல இந்த பாட்டை ஒன்ஸ் மோர் போடாது தியேட்டருக்காரனை போய் கேட்கணும். இதுக்கும் திமுக சதின்னு சொல்லி இந்த அளவுக்கு ஒரு அடிப்படை அறிவு கூட இல்ல. நீ அரசியல் அறிவு வேணாம், அடிப்படை அறிவு வேணாம் உனக்கு. ஒரு அம்மா ஜீ தமிழ்ல ஒரு ப்ரோக்ராம் அவருடைய பொண்ணு ஒரு நிகழ்ச்சி நடத்துவாரு. அதுல குடும்பங்கள் கலந்து கூட ஒரு நிகழ்ச்சி. அதுல ஒரு அம்மா பேசுது, எனக்கு மாப்பிள்ளை பார்த்தாங்க, பல மாப்பிள்ளை நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் இவரு என்ன மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க வந்தாரு, இவருக்கு டீ வாங்கினாரு, நான் டீ கொடுத்தேன், டீ வாங்கினாரு. டீ வாங்கும்போது அவர் கையில பார்த்தா விஜயோடைய போட்டோவை பச்சை குத்தி வச்சிருந்தாரு. எப்போ விஜயோடைய போட்டோ பச்சை குத்தி வச்சிருந்தாரோ இவரு தான் எனக்கு மாப்பிள்ளை அப்படின்னு நாங்களும் முடிவு பண்ணிட்டேன். எங்க அப்பா அம்மாவும் என்னது விஜய் போட்டோ பச்சை குத்தி வச்சிருக்காரா, கட்டினா இவரை தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி எங்க அப்பா அம்மாவும் முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இப்படி ஒரு கூட்டம். ஒரு மாப்பிள்ளை பார்க்கறது வாழ்க்கை சம்பந்தமான விஷயம். அந்த மாப்பிள்ளை நல்ல பையனா, பிள்ளைய வச்சு நல்லா பார்த்துப்பானா, அந்த குடும்பம் நல்ல குடும்பமா, அந்த குடும்பத்துல நம்ம பொண்ணு போய் வாழ்ந்தா நல்லா வாழுமா, இதை செய்ய பார்க்க வேண்டியது முக்கியம். ஆனா இது இதை விட்டு கையில விஜயோட போட்டோ பச்சை குத்தி வச்சிருந்தாரா, இந்த ஒரு காரணத்துக்காக பொண்ணை கொடுத்துடலாம். இப்படி எல்லாம் ஒரு நம்பிக்கையில ஒரு கூட்டம் உங்க பின்னாடி இருந்துட்டு இருக்குது. அதே மாதிரி சமீபத்துல கூட உங்களோட மாநாட்டுல கூட ஒரு அம்மாவை பார்த்தல, எனக்கு என் புருஷனை விட என் விஜய் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பைத்தியம். இந்த மாதிரியான இப்படியான மனநிலையில இவங்க இருக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு பையன் ஒருத்தன் தான், இந்த பாரு திமுக நான் கண்மையாக வண்டிக்கிறேன் அப்படின்னா, வன்மையா கண்டிக்க மாட்டாங்களா, கண்மையாக வண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு கண்டனம்னா என்ன, வன்மைனா என்ன, இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாம ஒரு கூட்டம். அப்ப இந்த கூட்டத்துக்கிட்ட ஃபர்ஸ்ட் நீங்க அந்த புரிதலை ஏற்படுத்தணும் இல்லையா. உங்களோட அதாவது விஜய் ஒரு வீடியோ போட்டா அதை பாக்குறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு, விஜய் ஒரு இடத்துல வந்தாருன்னா கூட பாக்குறதுக்கு ஒரு கூட்டம் சேருதும் போது அந்த கூட்டத்தை நீ பக்குவப்படுத்தணும் இல்லையா. அவனுக்கு இந்த எஸ்ஐஆர், நம்ம எஸ்ஐஆர் எதிர்த்து போராட்டம் பண்ண போறோம்ப்பா, எஸ்ஐஆர்னா என்னப்பா, ஏன் பாஜக அந்த எஸ்ஐஆர் கொண்டு வராங்க, அதாவது பாஜகவுக்கு எங்கெல்லாம் வாக்கு போவதோ அந்த வாக்குகளை ஒட்டுமொத்தமா கழிக்கிறதுக்கான ஒரு சதி இது. இது மூலமா பாஜக ஒரு வாக்கு திருட்டுக்கான ஏற்பாடு செஞ்சுறாங்க. மாநில கட்சிகளை அழிச்சிட்டு தேசிய கட்சி, அதுவும் பாஜக மட்டுமே ஆட்சி செய்யறதுக்கு திட்டம் போடுறாங்க. ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மதம், ஒரே மொழின்னு சொல்லக்கூடிய இந்த ஒற்றை தத்துவத்தை இவங்க கையில பிடிக்க பாக்குறாங்க. இது மூலமா RSS சித்தாந்தத்தை உள்ள நுழைக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி இவ்வளவு விஷயங்களை பேசணும். இதையும் தாண்டி இந்த தேர்தலை நீ வாக்களிக்கிறன்றது உன்னோட வெறும் வாக்குரிமை கட்டணம் மட்டும் கிடையாது, அது உன்னுடைய குடியுரிமை சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி இவ்வளவு விஷயங்கள் அந்த பசங்கள்கிட்ட சொல்லணும். இதை கூட எதுவுமே சொல்லாதாலதான் தியேட்டர்ல ஒன்ஸ் மோர் போடலங்கிறதுக்காக திமுக சதின்னு சொல்லி அவன் பேசுறான். அப்ப இந்த எந்த ஒரு விஷயத்தையும் விஜய் செய்யறது இல்ல, ஆனா இங்க களத்துல செய்யறது திமுக. இது எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு எஸ்ஐஆர் கொண்டு வந்தது திமுக தான், திமுக ஃபார்மை தரமாட்டாங்கன்னு சொல்லி இப்படி விஜயுமே கொஞ்சம் கூட ஒரு புரிதல் இல்லாம இந்த ரசிகர்களை மேலும் மேலும் வழிகட்டின் பக்கம் தான் விஜய் தள்ளுறாரு. இதுக்கு நான் இன்னொரு உதாரணம் சொன்னா கூட உங்களுக்கு புரியும். சமீபத்துல நான் சொல்ல நடந்துட்டு இருக்குது. திமுக சார்பில் 75 திமுகன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு 75 வருடம் ஆச்சு. அப்ப இந்த 75வது வருடத்தை கொண்டாடக்கூடிய விதத்துல பவள விழா கொண்டாடிட்டு இருக்காங்க. சென்னை வள்ளுவர் கோட்டத்துல கருத்தரங்கம் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்படுது. ஒரு 2 நாள் கருத்தரங்கம், அவ்வளவு அருமையான ஒரு கருத்தரங்கம். அதுல ஒவ்வொரு பேசின பேச்சாளர்களுமே தமிழ்நாட்டுடைய வரலாறு என்ன, இந்த தமிழ்நாட்டுல நம்ம என்ன கொள்கையில நம்ம பின்பற்ற வேண்டி இருக்குது, நமக்கு அரசியல் தத்துவத்தை அறிஞ்சுக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லி அவ்வளவு விஷயங்கள் அந்த 2 நாள் கருத்தரங்கத்துல பேசப்பட்டது. வெறும் கருத்தரங்கம் மட்டும் இல்லாம அந்த இடத்துல புத்தக கண்காட்சி, இந்த தமிழர்களுடைய ஒட்டுமொத்த வரலாறு பேசக்கூடிய புத்தக கண்காட்சி அங்க நடக்குது. தமிழர்களுடைய வரலாறு பேசக்கூடிய ஓவிய கண்காட்சி அங்க நடக்குது. இவ்வளவு விஷயங்கள் வச்சுட்டு அந்த ஒட்டுமொத்த திருவிழாவுக்கு பேருமே அறிவு திருவிழா அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சிருக்காங்க. ஏன்னா உனக்கு அறிவு இருந்தாதான் பகுத்தறிவு இருக்கும், பகுத்தறிவு இருந்தாதான் நீ முறையான முறையில செயல்பட முடியும், உன்னை எந்த ஒரு காவி கூட்டமோ உன்னை ஏமாத்த முடியாதுன்றதுக்காக அந்த பெயர் வைக்கும் போதே அது அறிவு திருவிழா அப்படின்ற ஒரு பெயர் வைக்கிறாங்க. ஆனா விஜய் என்ன தெரியுமா செய்யறாரு, அதை எதிர்த்து ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிடுறாரு. அந்த அறிக்கையில அவர் சொல்றாரு, அறிவு திருவிழா என்ற பெயரில்
பரன்களில் கிடைக்கும் பழைய ஓலையை தூசு தட்டி தோரணம் கட்டி பார்க்கிறது திமுக. அதாவது அறிவு திருவிழான்றது இது வந்து இவங்க அடிக்கடி இவங்க சும்மா பேசுறது, பரன்ல வச்சிருக்க பழைய ஓலை அதை எடுத்து தூசி தட்டி பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவு திருவிழா நடக்கிறதையே கேவலமா ஏளனமா பேசுறாரு. அப்ப ஏன் காரணம் என்ன? அறிவு திருவிழான்னு ஒண்ணு நடந்தா எல்லாருக்கும் அறிவு வந்துடும், தன்னோட ரசிகர்களுக்கு அறிவு கிடைச்சிரும். அந்த அறிவு சிந்தனை அவனுக்கு கிடைச்சிச்சுன்னா அவன் நம்ம பக்கம் சினிமா நடிகரை தேடி சினிமா நடிகரை தேடி வரமாட்டான், அது நமக்கு ஓட்டா மாறாது. அப்படிங்கிறதுக்காக அந்த அறிவு திருவிழாவே இன்னைக்கு எதிர்க்கக்கூடிய விதத்துலதான் விஜயோட செயல்பாடு இருக்குது. சரிங்க, இது எல்லாத்தையும் போது தலை விதி. அடுத்து இன்னைக்கு ஒரு கூத்து ஒண்ணு நடந்திருக்கு பாருங்க. அதாவது தமிழ்நாட்டுடைய மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சிஇஓ அவங்களுடைய தலைமையில அனைத்து கட்சி கூட்டம் ஒண்ணு ஏற்பாடு பண்ணப்படுது. அதை எஸ்ஐஆர் நாங்க எது கொண்டு வரோம், அந்த எஸ்ஐஆர்ல என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும், அடுத்து சட்டமன்ற தேர்தல் வருது, இதுல கட்சிகள் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அனைத்து கட்சி கூட்டம் ஒண்ணு ஏற்பாடு பண்றாங்க. இந்த கூட்டத்திற்கு தாவேகா கட்சியை கூப்பிடலையாம். இதுவும் இதுக்கும் திமுக சதின்றுவாங்க. இது தேர்தல் ஆணையத்தோட வேலை, இதுக்கு திமுக தொடர்பே கிடையாது. திமுகவே கூப்பிடலனா கூட அவங்க போய் வேற யாரையா திமுக போய் சதின்னு சொல்ல முடியாது. அது தேர்தல் ஆணையம் முழுக்க முழுக்க அவங்களுடைய பவர். அப்போ மாநில தேர்தல் அதிகாரி அவரு வந்து இந்த நிகழ்ச்சி நடத்துறாரு, அதுக்கு கூப்பிடல. இப்போ தேர்தல் அதிகாரிக்கு ஒரு விஜய் வந்து கடிதம் எழுதணும். இந்த கடிதம் எழுதும் போது தேர்தல் அதிகாரிக்கு கடிதம் எழுதுறதுக்கு பதிலா தேர்தல் ஆணையருக்கு போய் கடிதம் எழுதிட்டு இருக்காரு. கொடுமை. ஒரு அளவு தெரியல, ஒரு அரசியல் அறிவு அடிப்படை அறிவு கூட இல்லாம இவங்களா கட்சி நடத்திட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதாவது மாநில தேர்தல் அதிகாரி அப்படிங்கிற ஒரு சிஇஓ இவங்களுடைய ஆபீஸ் எங்க இருக்கும்னா தலைமை செயலகம் இருக்கியா, நம்ம மெரினா பீச் போறக்கூடிய தலைமை செயலகம், தலைமை செயலகத்துல இவங்களுடைய ஆபீஸ் இருக்கும். மாநில தேர்தல் ஆணையர் எலெக்ஷன் கமிஷனர் அப்படிங்கிறவரு அவருடைய ஆபீஸ் எங்க இருக்கும்னா அரும்பாக்கத்துல இருக்கும். அதாவது கோயம்பேடு இருக்குல்லையா, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் அது பக்கத்துல இருக்கும். ஒரு சிஇஓ மாநில தேர்தல் அதிகாரி அப்படிங்கிறவர் அவருடைய பவர், அவர் என்ன தேர்தல் நடத்துவார்னா சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், பை எலெக்ஷன், இடைத்தேர்தல் வந்தா இதெல்லாம் ஒரு முக்கியமான பெரிய தேர்தல் இருக்கியா அதை நடத்தக்கூடிய மூத்த அதிகாரி தான் இந்த சிஇஓ மாநில தேர்தல் அதிகாரி. இந்த மாநில தேர்தல் ஆணையர் அப்படிங்கிறவரு அவர் வந்து அடுத்த கட்ட தேர்தல், அதாவது உள்ளாட்சி தேர்தல், நகராட்சி, பஞ்சாயத்து, மாநகராட்சி இது மாதிரியான தேர்தல் இல்லையா அது நடத்தக்கூடியவர். அப்ப இங்க அடுத்த சட்டமன்ற தேர்தல் நடக்கிறதால மாநில தேர்தல் அதிகாரி வந்து இங்க சிஓ இந்த ப்ரோக்ராம் நடத்தினாரு. ஆனா விஜய் அவருக்கு கடிதம் எதனால ஏன் நீங்க எங்களை கூடாம விட்டீங்க, நாங்களாம் கட்சியா இருக்கிறது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி மாநில தேர்தல் அதிகாரிக்கு கடிதம் எழுதுறதுக்கு பதிலா மாநில தேர்தல் ஆணையருக்கு கடிதம் எழுதுறாரு. அப்ப தேர்தல் ஆணையர் யாரு, தேர்தல் அதிகாரி யாரு, இதுவே உனக்கு தெரியல. இதை வச்சுக்கிட்டு நீங்க அரசியல் பண்ண போறோம். நான் நேத்து சினிமால நடிச்சேன், இன்னைக்கு தான் கட்சி ஆரம்பிச்சேன், நாளைக்கே நான் முதலமைச்சரா உட்காந்துப்பேன், முதலமைச்சரா உட்காந்து பனையூர்ல போய் பதுங்கிப்பேன் அப்படின்னு சொல்லி அரசியல் பண்ணா இதெல்லாம் கேலி கூத்து. அரசியலுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து இதெல்லாமே. அதனாலதான் இவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கிறதாலதான் இவருக்கு என்ன ஒரு விஷயம்ன்றதே இவருக்கு ஒரு புரிதல் இல்ல. இந்த புரிதலை விஜய் உங்களுடைய ரசிகர்களுக்கு கொடுக்கணும்ன்றது முன்னாடி விஜய் நீங்க புரிதலை ஏற்படுத்திக்கோங்க. விஜய் இது சம்பந்தமான விஷயங்களை விஜய் படிச்சுட்டு களத்துல மக்களோட போராடிட்டு அதுக்கடுத்து விஜய் அரசியலுக்கு வந்தார்னா அவரால் ஒரு நியாயமான அரசியல் செய்ய முடியும். அதுலயும் பார்த்தோம்னா கடைசியில விஜய் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி வரக்கூடிய தேர்தலில் வந்து நீங்க எல்லாம் ஃபார்ம் 6 வாங்கிருங்க, ஃபார்ம் அந்த எனுமரேஷன் ஃபார்ம் வந்து திமுக தரமாட்டாங்க, அதனால எப்படியாவது நீங்க ஆன்லைன்ல எப்படியாவது வாங்கிருங்க, வாங்கிட்டு வரக்கூடிய தேர்தலில் நம்ம எல்லாம் வரிசையா அந்த வாக்குச்சாவடியில போய் நிக்கணும், தமிழ்நாடே வாக்குச்சாவடியில போய் நிக்கணும். இது தமிழ்நாடா அல்லது தமிழக வெற்றி கழகமா, தமிழக வெற்றி கழகமா அல்லது தமிழ்நாடா அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு இந்த தேர்தல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மொத்தம் உன்னோட ஒட்டுமொத்த நோக்கமோ உனக்கு ஓட்டு போடணும், இதுதான் உனக்கு நோக்கம். இங்க எஸ்ஐஆர் கொண்டு வந்தானே மக்களுடைய குடியுரிமையை கேள்விக்குறியாக்கணும் என்ன, அதெல்லாம் இங்க நோக்கம் கிடையாது. அதனாலதான் கடைசி வரைக்கும் அதுல பாஜகன்ற வார்த்தையை பயன்படுத்தல. தேர்தல் ஆணையம் இந்த மாதிரியான வேலைகள் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி எதையுமே சொல்லாம ஒட்டுமொத்த பழியை தூக்கி திமுக மேல போட்டுட்டு தன்னை உத்தமனா காட்டிக்கிட்டு எனக்கு ஓட்டு போடுங்க, நான் முதலமைச்சராகி பனையூர்ல போய் பதுங்கிப்பேன் அப்படிங்கிற ஒரு அரசியல் நடத்துறாரு. அதனால மக்கள் ஒவ்வொருத்தருமே இந்த எஸ்ஐஆரோட விஷயத்துல அலட்சியமா இல்லாம எஸ்ஐஆர் அந்த எனுமரேஷனோட ஃபார்ம் வாங்கி நல்ல முறையில ஃபில் பண்ணி அதை நல்ல முறையில கொண்டு போய் ஒப்படைச்சு நம்மளுடைய வாக்குரிமையை முடிவு செய்யணும். இந்த வாக்குரிமை தான் நம்மளோட குடியுரிமையை முடிவு செய்யக்கூடிய விஷயம்ங்கிறதால அதுல நம்ம உறுதியா இருக்க வேண்டியது முக்கியம். எனக்கு பிடிச்ச நடிகரு, எனக்கு பிடிச்ச தலைவர் அப்படின்னு இல்லாம இந்த மாநிலத்துக்கு யார் நல்லாட்சி செய்வாங்க அப்பேற்பட்ட அது யாரா இருக்கட்டும் நீங்க முடிவு செய்யுங்க, சிந்திச்சு அறிவு படைக்கும். அதனால இந்த மாநிலத்துக்கு யார் ஒரு சிறந்த தலைவரா இருப்பான்னு சொல்லி அவங்களை தேர்ந்தெடுக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். அதனால திரும்ப ஒரு தடவை அறிவிக்கிறோம், இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்றது எப்படி, அந்த ஃபார்ம்ல குறிப்பா முக்கியமா கேள்வி கேட்கக்கூடிய விஷயம் 2002, 2005 உங்களுடைய பாகமெண் வரிசை எண்ணை குறிப்பிட வேண்டியது முக்கியம். அதை எப்படி தேடி எடுக்கிறது, முகாம் நடத்துறவங்க எப்படி முகாம் நடத்துறது சொல்ற முழுமையான வழிகாட்டல் நிகழ்ச்சி இன்னைக்கு நைட்டு சனிக்கிழமை இன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு நம்மளுடைய பேட்டை டிவில ஒளிபரப்பாகும். மறக்காம அவசியம் எல்லாரும் அதுல கலந்துக்கோங்க. இணைந்திருப்போம்.